வணக்கம். இன்று கல்லாமை அதிகாரத்தின் 5வது குறள். பல சமயங்களில் நம்ம விட அதிகமாக படிச்சிருக்காங்க, இல்லை அதிக அறிவாளியாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்னு சொல்லும்போது நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் உருவாகும். நம்ம என்ன செய்வோம், நமக்கும் ஏதோ ஒரு விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு பெரிய சபையில் நம்மளும் எதையாவது உளறி வச்சுருவோம். அது நம்ம பேசுகிறத வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நமக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு. அந்த இடத்துல நம்ம தான் பெரிய ஆளுங்கிற மாதிரியான ஒரு பாவனை நாம் தோற்றுவிக்க வேண்டும் என்று எண்ணி என்ன செய்வோம், எதையாவது பேசிடுவோம். ஆனால் உண்மையான அறிஞர் பெருமக்களுக்கு அது என்னங்கிறது தெரிஞ்சிடும். இது நடிக்குது, தானாகவே எதையோ ஒன்று சொல்ல வந்து மாட்டிக்குது, இதுக்கு இவ்வளவு தான் தெரியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நமக்கு ஒன்றும் தெரியலங்கிறத நம்மளே டமாரம் போட்டு வெளியில் சொல்லிடுறோம். இதுதான் இயல்பு. ஒரு சினிமாவில் வரும், தங்கவேல் சொல்லுவார் மனைவி கிட்ட, இந்த மாதிரி பூரி போடணும்னா மாவு எடுக்கணும், பிசையணும், தண்ணி ஊற்றணும், உப்பு போடலாம், அதான் தெரியுமே அதான் தெரியுமே அதான் எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒன்றும் தெரியலங்கிறது வெளிப்படுத்திவிடும். ஆக நாமளே என்ன சொல்கிறோம், எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு, எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்தி விடுவோம். அதைத்தான் இங்கே வள்ளுவர் சொல்கிறாரே, அந்த மாதிரியெல்லாம் செஞ்சிடாத, கற்றவர்கள் சபையில் அடக்கமாக இரு. அவங்க சொல்கிறத நீ முதல்ல கேட்டுக்க, உனக்கு தெரியலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அமைதியாக இரு, ஆடாதே, அந்த இடத்துல நீ தலைமை ஏற்க வேண்டும் என்று ஒருபொழுதும் எண்ணி விடாதே அப்படிங்கிறத நமக்கு குட்டி சொல்லி கொடுக்குறார். தலையில் நறுக்குன்னு 2 வச்சு சொல்லித்தரார். குறளுக்கு போகலாம். கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வு படும். கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வு படும். என்ன பொருள்? படிக்காத ஒருத்தர் ஒரு பெரிய கற்றறிந்தவர்கள் இருக்கக்கூடிய சபையில் நான் தலைவன் என்பதை கூறும் விதத்தில் அவர்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி விளம்பரப்படுத்த நினைப்பார்கள். அப்படி அந்த விளம்பரம் பண்ணும்போது அவர்களுடைய உண்மையான தன்மை தெரிந்து அந்த ஆணவமானது அழிந்துவிடும். வெளிப்படுத்திடுவோம் நம்மளை என்ன அப்படி இதில் என்ன இருக்குது, அது நடக்கிறது தானேன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் கற்றறிந்தவர்களுக்கு முன்னால் நம்ம ஒன்றும் தெரியாதவர்கள் தான். நிச்சயமாக என்ன பண்ணணும், அடக்கமாக தான் இருக்கணும். நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம போய் நம்மளுடைய அறியாமையை வெளிப்படுத்தி விடக்கூடாது. அதனால் மக்களே, கற்றறிந்தோர் சபையில் கவனமாக கேட்பதை மட்டும் செய்யுங்கள், உளறிவிடாதீர்கள் என்று வள்ளுவ பெருந்தகை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த வழி நாமும் நடந்து செல்லலாமே. நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் மீண்டும் இணையலாம்.